ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்னன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில அழகு குறிப்புகள் சில பேருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது எல்லா ஸ்கின் டோனுக்கும். எல்லா பொருளும் அளக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்புறமா மைசூர் பருப்பு 1 டம்ளர், பச்சை பயிறு 1 டம்ளர், கடலை பருப்பு 1½ டம்ளர், ஓட்ஸ் 1½ டம்ளர், முல்தானி மெட்டியும் 1½ டம்ளர், அப்புறம் பாதம் ஒரு 15 பாதம். இதெல்லாம் நல்லா கலந்து அரைச்சிக்கோங்க. நல்லா கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அரைச்சிட்டு அதெல்லாம் ஆற வச்சிடுங்க. தேவைப்பட்டால் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். அலர்ஜியாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். தினமும் இந்த குளியல் பொடியை பயன்படுத்தலாம். வழக்கம் போல் சோப்பு போட்டு தேய்த்து குளித்து விட்டு அதன் பிறகு சிறிய கிண்ணத்தில் இந்த குளியல் பவுடரை போட்டு வெறும் தண்ணீரில் ஊற்றி கரைத்து இந்த பேஸ்டை முகம், கை, கால், உடல் முழுவதும் பூசி ஜென்டிலாக நன்றாக 3 நிமிடம் மசாஜ் செய்து விடுங்கள். பிறகு 2 நிமிடம் கழித்து வெறும் தண்ணீரில் ஊற்றி குளித்து போது உங்களுடைய சருமத்தில் நல்ல வித்தியாசத்தை உணர்வீர்கள். சருமத்தில் இருந்து சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி சுருக்கம் வெள்ளையாக மாறிவிடும். தேவை என்றால் இந்த குளியல் பவுடரை பேக் போல் போட்டு 10 நிமிடம் கழித்து அதை கழுவிக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்வு சீக்கிரம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சருமம் அப்படியே பாலிஷ் போட்டது போல் ஜொலிக்க தொடங்கிவிடும். இந்த அளவுக்கு இந்த குளியல் பவுடருக்கு பவர் உண்டு. தேவைப்பட்டால் குளியல் பவுடரில் பால், தயிர், தேங்காய் பால் சேர்த்து பேக்காக முகத்தில் அப்ளை செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த எளிமையான குறிப்பு பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு அழகு 100% கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த குளியல் பவுடரை 2 வயது குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த குளியல் பொடியை 3 மாதம் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். பாய்.